ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் குழந்தை ரொம்பவே ஒல்லியாக இருக்காங்க, வெயிட் இன்க்ரீஸே ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதில் நட்ஸு, முக்கியமாக இதில் வந்து அத்திப்பழம் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிப்பியை நான் என்னோடய குழந்தைக்கு பர்சனலாக கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி அவங்க நல்ல ஞாபக சக்தியோட நல்ல அறிவாக இருப்பாங்க. அதாவது அவங்க எது சொன்னாலும் மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ரெசிபி செஞ்சு கொடுக்கறதுனால அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இது என்ன ரெசிபி, இதுக்கு என்னெல்லாம் பொருள் நான் சேர்த்துருக்கேன்னு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு நட்ஸ் பேஸ் பண்ண ரெசிபி. இதுக்கு நான் என்னெல்லாம் பொருள் சேர்த்துருக்கேன்னா, நான் ஒரு அத்திப்பழம் சேர்த்துருக்கேன். அதாவது இங்கிலீஷில் ஃபிக்குன்னு சொல்லுவாங்க, ட்ரை ஃபிக்கு. இதில் நான் ஒன்று சேர்த்துருக்கேன். இது வந்து அவங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ரத்தம் இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க சில குழந்தைங்க, ரத்த சோகை மாதிரி. அவங்களுக்குலாம் இது தாராளமாக கொடுக்கலாம். இது கூட 4 உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இதில் டேட்ஸ் சேர்த்துக்க போகிறேன். டேட்ஸ் வந்து நான் 2 தான் சேர்த்துருக்கிறேன். வேறு அதிகமாக நீங்களும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஒரு நாளைக்கு காலையில் 2, நைட் 2 நம்மளே சாப்பிட்றோம். அப்போ குழந்தைங்களுக்கு 2 ஒரு நாளைக்கு கொடுத்தாலே போதும். இப்போ நான் டேட்ஸோட விதையை நீக்கிட்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பாதாம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 முந்திரி. உங்ககிட்ட பிஸ்தா இருந்ததுன்னா அது கூட 2 சேர்த்துக்கலாம். பட் நான் அது என்கிட்ட இல்லை, நான் அதனால் அதை சேர்க்கல. இப்போ நான் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இதை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் நான் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறேன். ஓவர் நைட் நல்லா நான் ஊற வைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி தான் காலையில் கொடுங்க. இது மற்ற டைமில் கொடுக்கறத நான் வந்து இது பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்கள் காலையில் கொடுக்கறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா காலையில் நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறோமோ அதுதான் அவங்க உடம்புல போய் நல்லா இன்னும் நல்லா போய் சேரும். முக்கியமாக நிறைய நியூட்ரிஷன், நிறைய வந்து ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி சாப்பாடு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு காலையிலே நல்லா ஹெல்த்தியாக கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட் சரி, அவங்களோட உடல் எடையும் சரி நல்லா வந்து அதிகரிக்கிறது நீங்களே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு காலையில் எடுத்து பார்க்கும்போது. இதில் நான் பாதாம் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 10 மாத குழந்தைலேருந்து கொடுக்கலாம். முக்கியமாக நீங்கள் வந்து 8 மாதத்துலேருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இவ்வளோ நட்ஸு நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நீங்கள் வந்து குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 8 மாதத்துலேருந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 மாதத்துலேருந்து எல்லா குழந்தைக்குமே, இப்போ அஷத் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 3.25 வயசு ஆகுது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவனுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஊற வச்சு அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆப்பிள் வந்து ஒரு பாதி ஆப்பிள் நல்லா தோல் சீவி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் முதல்ல அந்த நட்ஸு, டேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபைனாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் முதல்ல கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்பிள் சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் மட்டும் தான் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் ரொம்பவே வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் குழந்தைக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆப்பிள் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நம்ம இது மறுபடியும் வந்து ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு சாஸ் பேனுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கேஸில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு சிம்மில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பிள், நட்ஸு, டேட்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸுக்கு நான் வேறு எதுவுமே சேர்க்கல. நான் அந்த உலர்ந்த திராட்சையும் அந்த டேட்ஸோட இனிப்பு மட்டுமே போதும். அப்புறம் ஆப்பிள்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கு இல்லையா, அது மட்டுமே போதுன்றதுனால நான் வேறு எந்த இனிப்பும் சேர்க்கல. நீங்களும் அதிகமாக சேர்க்காதீங்க, ரொம்ப இனிப்பாக கொடுக்காதீங்க. லைட்டாக ஒரு மைல்டான ஸ்வீட்னஸோடு தான் இருக்கும். இதுவே போதும். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெதுன்னு இருக்கும்போது குழந்தைக்கு சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக கூட கொடுக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கூழ் பதத்தில் கொடுக்குறேன். இதை நான் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இப்போ அதாவது 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அவங்களுக்கு இந்த கூழ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை 1 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க, 8லேருந்து 12 மாத குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் வேறு ஏதாவது சாப்பாடு, ஸ்நாக் மாதிரியோ ஃப்ரூட்ஸோ கட் பண்ணி ஏதாவது கொடுக்கலாம். இந்த ரெசிபியை வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு இதை ஒரு 3 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பட் இது மட்டுமே கொடுத்துட்டு இருக்கணுமா காலையில் அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா
இது கூட நிறைய ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ப்ரோட்டீன் சேர்த்துக்கோங்க, எக்கு சேர்த்துக்கோங்க, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாலே குழந்தைங்க வெயிட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ரெசிபி பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.